சலாமலைக்கும் சொன்னாப்பா. வலைக்கும் சலாம். என்ன தம்பி, எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் சொன்னாப்பா. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறதே நான் மறந்துடுவேன். என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. மாத்திரை வாங்கினேன். எங்கே பக்கத்தில் வந்து மெடிக்கல் ஷாப் இருக்குதா? இல்லாவ இது எப்படி தம்பி உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நான் நல்லா தானே இருக்கிறேன். இப்போ நீ தானே சொன்னா எனக்கு மறதியா இருக்குது இது சொன்னாலும் அப்படின்ட்டு. சாரி சொன்னப்பா, மன்னிச்சிங்க. நான் இப்போ சொன்னல எனக்கு மறதியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு தான் மாத்திரை வாங்கினேன். மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்கு? மெடிக்கல் ஷாப் இந்த பின்னாடி தான் இருக்குது பாரு. ஆமாம், இந்த தான் பின்னாடி தான் இருக்குது மெடிக்கல் ஷாப்பு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு என்ன மெடிக்கல் ஷாப்பை பார்க்க சொன்னீங்க? என்னடா கழுதபலி பண்ணிட்டு இருக்கியா? வேலைக்கு போற நெல் தூக்கிட்டு நீ தானப்பா கேட்டா எனக்கு மறதியா இருக்கு மாத்திரை வாங்கன்னு. மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டா பின்னாடி தான் இருக்கு போடான்னு சொன்னாக்கா எதுக்கு என்கிட்ட சொல்லி அப்படின்னு கேட்கறா. அது சரி, நீங்கள் வேலைக்கெல்லாம் போறீங்களா? எங்கே வேலைக்கு போறியா? நம்ம ஊர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல தான் கடை வச்சிருக்கிறேன். அது சரி, நம்ம ஊர் பஸ்ஸில் கடை வச்சுக்கலாம். என்ன கடை வச்சிருக்கிறீங்க நீங்கள்? இந்த குடை ரிப்பேர் பண்றது, செருப்பு தைக்கிறது இதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு பொழுது போலண்டாக்க என்ன எழுத்து வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? நான் வேலை கடை போயிட்டு இருக்கிறேன். என்ன எழுத்து வச்சு சொல்லிட்டு இருக்கிறியா? செருப்பு தைக்கிறது, குடவை ரிப்பேர் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்கான்ட்டு. நீங்கள் எதை வேலை பார்த்தா இப்போ எனக்கு என்ன? நல்லாவே காலங்காத்தால ஒரு லூசு பேண்ட்டை மாட்டிக்கிட்ட போல இருக்க. சரி தம்பி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். எங்களுக்கு தெரிய போகிறதுக்கு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. அப்பாடா, நல்ல ஜாலி தான் இன்னைக்கு. சுண்ணா பண்ணாலும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகுனுச்சு. நல்லாவே என்னடா இது மீன் வாங்கலான்னு வந்தாக்கா இந்த லூசு பையன் மீன் வித்துக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு வரான். என்ன சுண்ணப்பா இப்படி தவிச்சு போய் நிற்கிறீங்களா? என்ன மீன் வேணுமா? பரவாயில்லையா, பேர்லாம் சொல்லி சுண்ணா போட்டு கரெக்டாக சொல்றானே. இந்த மறதியெல்லாம் அவனுக்கு போயிருச்சோ, இவ்வளோ திருந்திட்டானோ இவன். என்ன சுண்ணப்பா இப்படி தவிச்சு போய் நிற்கிறியா? நான் மீன் வேணுமான்னு கேட்குறேன். மீனையும் என்ன இப்படி ஒரு மாதிரியா பார்க்குறீங்களா? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை தம்பி, என்ன மீன் வாங்குறது தான் யோசனை பண்ணிக்கிட்டு நின்றமா. நம்ம கடையில் வந்து நின்றுட்டு யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு கேளுங்க, நான் தரேன். ஓ அப்படி சொல்லிடலாம். எல்லா மீன் வச்சுக்கிறீங்களா? இந்த சங்கரம் இருக்கா? அட, நம்ம சங்கரனா கேட்குறீங்களா? இப்போதான் நம்ம நேரமாக இங்கே நின்றாப்ல மீன் வெட்டிக்கிட்டு. பசிக்கிட்டு இருங்க, போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு போனாலும் இன்னும் வரக்கானா? யாரா அவன் இத்து போனவன்? நான் வந்து மீனை கேட்டேன்டா. ஓ அது சரி, மீனாவை கேட்டீங்களா? அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா? டேய், சங்கர மீனை கேட்டேன்டா. அது சரி, சங்கரன் மீனா ஒன்றா தான் இருக்காளா? அதான் வீட்டுக்கு தெரியுமா? தம்பி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லை சொல்லிவிட்டேன். ஆமா, நீங்க வியாபாரம் பண்றியா? வியாபாரத்தை மட்டும் பண்ணுங்க, இப்படி எல்லாம் கழுதப்பள்ளி பண்ணக்கூடாது. சரியே, பாறை இருக்குதா? ஏன் நீங்க மட்டும் வந்து நின்றுட்டு கல்லப்பள்ளி பண்ணலாமா? மீன் கடையில் வந்து நின்றுட்டு பாறை கேட்குறியா? அது போய் வந்து பட்டறையில் கேளுங்க. அட இத்து போனவன பாறை மீனை கேட்டேன்டா. என்னங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறியா? பாறையில் எப்படிங்க மீன் இருக்கும்? தண்ணிக்குள்ள இல்லைங்க இருக்கும் மீன். நல்லாவே என்னால தாங்க முடியலையே. பாறை மீன் தான் இல்லைன்னு சொல்லிட்டா, சிலேபியாவது கொடு. எது சிலேபி வேணுமா? அதை போய் வந்து ஸ்வீட்டு கடையில் கேளுங்க. என்ன அப்பா, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிவிட்டேன். அப்போ மீன் கடையில் வந்து நின்றுட்டு பாறை கேட்குறியா? இப்போ வந்து நின்றுட்டு சிலேபி கேட்குறியா? என்னங்க விளையாடியா நீங்க? சரி சத்தியமா சொல்றேன்டா, என்னால முடியலடா. முடியலடா வீட்டுக்கு போங்க. ஏங்க இங்கே தேவையில்லாம நின்று அழுதுக்கு நிற்கிறியா? மீன் வாங்கிட்டு வந்து சொல்லுவாப்பா, மீன் வாங்கிட்டு போகாம பண்ணோம்டாக்க வீட்டுல திட்டு வாழுவா. ஒரு நெத்திலியாவது போடுறா. நெத்தில தானே, வாங்க கிட்ட வாங்க, கொஞ்சம் போட்டுருவோம். அப்பாடா, இதாவது இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்ப்பா. கிட்ட போவோம். ஒரு பெரிய மனுஷன் ஆசைப்பட்டு கேட்டுட்டியா நெத்தில போட சொல்லி? இந்த நெத்தில போட்டான், போதுமா? போங்க. நெத்திலி மீன் கேட்டாக்க நெத்திலே அடிக்கிறானே. இருடா, நான் போய் உம்மா கூட்டிட்டு வரேன்.